கையறு நிலையில் நிக்கும் போது அவங்களுக்கு ஒண்ணு என்ன- புரியலைங்க. ஆ. இன்னொன்னு அந்த சரியான இடத்துல பார்வைக்கு அந்த வந்தீங்க. இடத்துல அப்போ தாவேகாவை உங்களை சார்ந்த போன்ற- யாராவது ஒருத்தர் போனா, ஒரு 10 பேர் போனால் அங்க சூழல் வேற மாதிரி ஆகும்ல. அப்போ உன்னை நம்பிதானே வந்தா உன் தலைவன் எங்கன்னு கேட்பாங்களா இல்லையாங்க? அது ஒரு பிரச்சனையாகுமா? கல்யாணம் சரியான கேள்வி கேட்டுறீங்க. கையறு நிலையில் நிக்காமல் ஓடிப்போன உங்களிடத்தில் நாளைக்கு நாட்டை கொடுத்தால் என்ன ஆகும்? ஒரு 29,000 பேர் கூடிய கூட்டத்துல 40 பேர் இறந்து போனதற்கே தப்பிச்சு தடதரிக்க தனிவிமானம் பிடித்து ஓடுகிற நீங்கள் சிஎம் ஆக மாறினால் நாட்டில் கூடிய 36 துறைகள் 8 கோடி மக்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தால் என்ன ஆகும்? புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் செல்போனை அணைத்து விட்டு ஓட மாட்டார்களா? தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ அது அவங்க அரசியலை கூட பயன்படுத்தி போடும். ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை துளைத்து வந்து நின்னார்ல, உண்மையிலே ராயல் இல்ல. அந்த பதற்ற சூழல் அவங்க கூட்டத்தில் நடந்தது, அவரால் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருக்குமே இருக்கும்போது அவர் அந்த பதற்ற காலத்துல எப்படி விடுவாங்க? அந்த பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் தலைவன். அந்த பதற்றத்தை போக்கிட்டு இவ்வளவு உயிர் போயிருச்சு, இதை என்ன செய்வது, மீண்டும் என்ன செய்வது? ஒண்ணு இல்லைங்க. அரசு மருத்துவமனையில விஜயோட கார் போய் நின்று மருத்துவர்கிட்ட பேசி ஒரு அறையில உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண முடியாதா? இதுக்கு அவருக்கான போதிய பாதுகாப்பு கொடுக்க இசட் பிரிவு இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. அரசு இல்ல காவல்துறை தரப்பு அந்த நேரத்துல அதெல்லாம் சொல்ல நோ அப்ஜெக்ஷன், ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லல. நீங்க அவங்க எதுவுமே சொல்லுங்க, ஓடி போயிட்டாங்க. கலச்சூழலையும் யதார்த்தத்தையும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய நான் உண்மையை பேசுறேன். நானும் விசாரித்தங்க. அவங்க தரப்புல பேசும்போது சொல்றாங்க, தரப்புல தலைவர் தாவேக தரப்புலயா? ஆமா. யார்கிட்ட பேசுனீங்க? நான் எல்லாரும் அவங்க யார் ஒரு பேர் சொல்லுங்க. தாவேக தரப்புல எவன் போன் எடுத்தான் சொல்லுங்க, எவன்னு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. நான் கேட்க சொல்றேன். புஷி ஆனந்தா, நிர்மல்குமாரா, ஆதவர்ஜுனாவா, அருண்ராஜா, விஜயா, ஜெகதீஷா? இந்த கேமரா வச்சு ட்ரோன் வச்சு இந்த கூட்டத்தை கிரௌட காட்டுவானே ஜெகதீஷ், பிஆர் வேலை பார்ப்பானே அவனா? விஜய்க்கு மாமா வேலை பார்க்குறவன் ஜெகதீஷ். ஏங்க வார்த்தை வேணா, நீங்க வார்த்தையை கண்ணியமா பயன்படுத்துங்க. ஒரு நாகரிகமா தேவனை ட்ரிம் பண்ணிக்கோங்க. நீங்க தேவனை ட்ரிம் பண்ணிக்கோங்க. நான் அப்படிதான் பேசுவேன், நீங்க தேவனை ட்ரிம் பண்ணிக்கோங்க.